நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அறிவியல், ஜோதிடம், ஆன்மீகம் என்ற தொடரில் அடுத்த பகுதி இப்பொழுது அட்சய திருதியை என்பதை பற்றி சற்று விளக்கங்களை முன்பகுதியில் பார்த்தோம். அட்சய திருதியை என்பது சூரிய சக்தி உச்சமடையும் சித்திரை மாதம். அப்பொழுது சந்திரனும் உச்சமடையும் ரிஷபராசியில் வருகின்ற திருதியை, அதாவது சூரியனும் உச்சம், சந்திரனும் உச்சம், இந்த இரண்டு கிரகங்களும் உச்சமடைகிற காலங்களில் ஏறக்குறைய அருகிலேயே வரக்கூடிய சுக்கிரன், புதன் ஆகியோரும் ஒரு பலமடைந்த நிலையில் இருப்பார்கள். இந்த 4 கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் உச்சமாகும் வாய்ப்பும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஆக இந்த கிரக உச்சங்கள் அதிக நிலையில் இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற ஒரு செயல் மிகப்பெரிய நன்மையை திரும்ப திரும்ப அளிக்கும் என்கிற அடிப்படை தான் அட்சய திருதியை. அதாவது சூரியனுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதாவது தனியாக யாரும் கொடுத்ததில்லை, இயற்கையிலேயே சூரிய சக்தி தான் ஒரு மனித உடம்புக்குள் உயிராக இருக்கிறது, உடம்பில் இயக்கமாக இருக்கிறது. அதாவது குடும்பத்தில் தலைவன், ஒரு 4 பேருக்கு குழுவுக்கு தலைவன், கூட்டத்துக்கு தலைவன் என்று ஒரு தலைமை பதவியை சாதாரண மனிதரிலிருந்து தெய்வ நிலை வரைக்கும் அந்த சூரிய சக்தியை தான் தலைமையாக கொள்கிறார்கள். அந்த சூரிய சக்தியின் அதிகபட்ச தெய்வாம்சம் சிவன். இந்த சிவனுடைய சக்தி ஏறக்குறைய மனித உடம்பில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெற்றிகளும் சம்பாத்திய சாதனையும் வாழ்க்கையில் கௌரவமும் நம்மை சுற்றி தானே அமையும். அதனால்தான் சூரிய சக்திக்கு அத்தனை சிறப்பு கொடுத்தார்கள். அப்படி இருக்க 7 கிரகங்கள் உச்சத்தில் இருக்க பிறந்த ஒருவன் என்றால் அது ஒரு அபூர்வ சூழ்நிலை. அப்படி 7 கிரகங்கள் உச்சத்தில் இருக்க ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அவன் ஏன் வனவாசம் போக வேண்டும்? அதாவது எல்லா கிரகங்களும் நன்மை செய்யும், எல்லா ஆற்றலும் மனிதனுக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு எதற்காக அவர்கள் வனவாசம் சென்றார்கள்? மகாபாரதத்தில் 7 சக்தி, அதாவது 9 சக்திகளையும் தனித்தனியே பிரித்துவிட்டு ராகு கேது தவிர மீதி உள்ள 7 கிரகங்களையும் 7 சக்திகளையும் 7 விதமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதில் சூரியன், சந்திரன் என்பது தாய், தந்தை அல்லது உடம்பு, உயிர். எனவே அவற்றை நீக்கிவிட்டு மீதி உள்ள 5, அதாவது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 5 பேர்களையும் 5 ஆண்டவர்கள் என்று அழகிய தமிழில் அவர்கள் அதை சொன்னார்கள். அதற்கு பிறகு அது பஞ்ச பாண்டவர்களாக மாறிவிட்டது. பஞ்ச பாண்டவர்கள் என்பது வடமொழி சொல், அவ்வளவுதான். அதாவது 5 ஆண்டவர்கள் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். இப்படி அந்த 5 ஆண்டவர்களும் மிக வலிமையானவர்கள். அவர்களை தவிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற என்கிற அளவுக்கு பலசாலிகள். அப்படிப்பட்டவர்களே வனவாசம் போனார்கள் என்றால் சூரிய சக்தி வேறு இடத்தில், அதாவது கர்ணன் என்ற பெயரில் குந்தியின் மகனாக, சூரியனுடைய மகனாக ஒரு கதாபாத்திரம் வருகிறது. அந்த சூரிய சக்தி கர்ணன் அரச
பரம்பரையில் பிறந்ததாக யாரும் காட்டவில்லை. ஆனாலும் துரியோதனன் மூலமாக அரசாட்சியை பெற்று விடுகிறார். அரசாட்சிக்கு அரசாள வந்தவர்கள் சகுனியின் சூதால் வனவாசம் செல்கிறார்கள். சரி, இப்படி வனவாசம் செல்வது போல இராமாயணத்திலும் கூனி என்கிற ஒரு கதாபாத்திரத்தின் காரணமாக அங்கிருந்து ராமர் வனவாசம் அனுப்பப்படுகிறார். அங்கே சகுனி, இங்கே கூனி. இந்த கூன் என்பதை பற்றி முன்னாடியே சொன்னேன். கூன் என்றால் வளைவு, அதாவது வளைந்திருக்கும் பொருள். ஒரு கூன் விழுந்திருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த கூன் தன்மையை ராகு என்பார்கள். அதாவது சூரிய சக்தி குறையதான் உடம்பு கூன் விழும். அது எப்படி என்றால், சூரியன் எலும்பு, அதாவது ஒரு மனித உடம்பில் எலும்பாக இருப்பது சூரிய சக்தி. அங்கே சூரிய சக்தி குறைய உடம்பு கூன் விழ ஆரம்பிக்கும். அந்த சூரிய சக்தி இல்லாத ஒரு பெண் சூரிய சக்தி இல்லாத ராமனை வனவாசம் அனுப்பிவிடுகிறாள். இதுவெல்லாம் அதாவது புராணங்களில், இதிகாசங்களில் மறைமுகமாக சொல்லப்பட்ட கிரக தத்துவங்கள். அதை ஒரு கதாபாத்திரமாக துல்லியமாக சொன்னார்கள், அவ்வளவுதான். ஆக ராமர் காட்டுக்கு சென்று விட்டார், வனவாசம் சென்றார். இப்பொழுது சூரிய சக்தி இல்லாத வனவாசம் சென்றவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் இந்த கதைகளில் உள்ள முக்கியமான ஒரு குறிப்பு. ரொம்பவும் கவனிக்க வேண்டும். அதாவது மகாபாரதத்தில் வனவாசம் சென்றவர்களுக்கு சூரிய சக்தி கிடைக்க அட்சய பாத்திரம் என்று கொடுத்தார்கள். அட்சய பாத்திரம் என்பது அந்தந்த வேலைக்கு உணவு கிடைக்க செய்த வழி. அரசாட்சியை கிடைக்க அது பத்தாது. ஆக அரசாட்சியை பெற, மீண்டும் நாட்டை ஆள அவர்களுக்கு ஒரு சூரியனுடைய சக்தி வேண்டும். அப்போது அர்ஜுனனை சிவனை நோக்கி தவம் செய்ய அனுப்புகிறார்கள். இந்த அர்ஜுனன் தவசு என்பது மகாபாரதத்திலேயே மிக முக்கியமான ஒரு பகுதி. இது விரிவான கதை, அது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும். அதை சொல்லி கொண்டிருந்தால் நேரம் போய்விடும். ஆக அர்ஜுனன் தவசு என்கிற முறையில் பாசுபத அஸ்திரம் என்கிற ஒரு அஸ்திரத்தை சிவனிடமிருந்து அர்ஜுனன் வாங்கி கொண்டு வருகிறார். அதுதான் அங்கே உள்ள அர்த்தம். அந்த சிவனுடைய சக்தி, அவருடைய பாசுபத அஸ்திரம் கைக்கு வந்த பிற்பாடு பாண்டவர்கள் வென்று நாட்டை மீண்டு பெற்றார்கள் என்பது அங்கே சொல்லப்பட்டது. ராமாயணத்தில் சூரிய சக்தி எப்படி வருகிறது? அதாவது அகஸ்தியர் என்கிற ஒரு நம்முடைய சித்தர்களில் ஒருவர், அகஸ்தியர் ராமனுக்கு ஆதித்ய ஹிருதயம் என்கிற ஒரு சூரிய வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுக்கிறார். சூரிய மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். சூரிய சக்தியை பெரும் வழியை காட்டினார் என்று ஆதித்ய ஹிருதயம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அது ஏறக்குறைய யுத்தகாண்டத்தின் ஒரு ஆரம்ப பகுதி. அதற்கு முன்பே ராமருக்கு உதவுவதற்காக சிவபெருமான் ருத்ர அவதாரம் ஆஞ்சநேயராக அவதாரம் எடுத்து வந்தார் என்பது இன்னொரு கருத்து. அதாவது ஆஞ்சநேயர் என்பது இங்கே சிவனாரின் அம்சம், ருத்ர அம்சம், அதாவது சூரியனுடைய அம்சம் என்று சொல்வார்கள். அதாவது சூரியனும் சந்திரனும் இணைகின்ற அமாவாசை நாளில் மார்கழி மாதத்தில் மூலா நட்சத்திரத்தில் அந்த
அனுமன் பிறந்த அவதாரம் செய்ததாக ஒரு கருத்து. இந்த அடிப்படையில் சூரிய சக்தி ராமருக்கு உதவ அனுமனாக வந்து தோன்றியது. அங்கே முன்கூட்டியே வந்து தோன்றி ராமருக்காக காத்திருந்தது என்று கதைகளில் வரும். அப்படி ராமரும் அனுமனும் சந்திக்க அவர்கள் நட்பு பல வெற்றிகளுக்கு அடிப்படையானது. ஹனுமன் என்றால் ஒரு வகையில் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற மனோதிடம், அதாவது மனோவலிமை. மனோவலிமை அதாவது மனோவலிமை என்பது தான் கிட்டத்தட்ட அனுமானம், ஹனுமன் என்று அங்கே சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியாகிய அனுமன் அங்கே ராமருக்கு உதவினார். அந்த சூரிய சக்தி இல்லாமல் யாரும் வெல்ல முடியாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதன் பிறகு ராமாயண கதையின் மீதி கதையை பார்த்தார்கள். அதாவது அந்த சூரிய சக்தி இல்லாத போது ராமரால் கூட ராவணனை வெல்ல முடியாது என்பதுதான். அப்படி அதாவது பிறக்கும்போது இல்லாத ஒரு சூரிய சக்தியை மீண்டும் பெற அவர்கள் காட்டிய வழிதான் இந்த பாசுபதாஸ்திரம் என்பதும் இங்கே அனுமன் என்பதும். அதாவது பிறக்கும்போது கிடைக்காத ஒரு சக்தியை அடைய வேண்டும் என்பதற்காக சில பயிற்சிகள், சில முயற்சிகள் மூலம் அதே கிரக அம்சம் கொண்டவர்களின் கைப்பொருளை அல்லது அவர்களுடைய நேரடி உதவியை பெறுவது என்பது இங்கே சொல்லப்பட்ட அர்த்தம். அதாவது சூரிய சக்தி என்பது ஒரு தனி பெரும் சக்தி. சூரியன்தான் நாட்டை ஆள முடியும். அதாவது இராமாயணத்தில் பரதன், அதாவது சூரியன் சக்கரம் என்ற சொல்லில் எல்லா இடங்களிலும் வரும். சக்கரம் என்றாலே சூரியனை தான் குறிக்கும். அந்த சக்கரம் பரதனாக வந்து பிறந்தது என்று சொல்வார்கள். ஏனென்றால் சூரியன் நேரடியாக பரதனாக வந்து பிறந்து விட்டது. அப்போ மற்ற கோள்கள் வெவ்வேறு உருவங்களில் வந்தன. அதனால் பரதன் நாட்டை ஆண்டான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது இது ஒரு உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எப்படி கிடைக்கிறது, எப்படி அது இல்லாமல் போகிறது என்பதை காட்டுவதற்காக சொல்லப்பட்டது. அதாவது எவ்வளவு ஒரு கூட்டத்திலும் யாருக்கு, அதாவது சரிசமமாக கூட சூரிய சக்தி இருக்கும், யாரோ ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த சிறு கூடுதல் கூட அவர்களை ஒரு தலைவனாக்கிவிடும். அது 4 பேரை விட அவன் பெரிய ஆள். அப்படியே வளர்ந்து விடுகிறார்கள். அதுபோல் அந்த தலைமை பதவியை கொடுப்பது சூரிய சக்தி. எங்கே திறமை அந்த தலைமை பதவி இருக்கிறதோ அங்கே சூரிய சக்தியும் இருக்கிறது என்பது ஒரு அர்த்தம். அதை பெறுவது எப்படி என்பது தான் இந்த 2 கதைகளும் சொன்ன கருத்து. அதே போல் அதை அடையும் வழிமுறைகளுக்குத்தான் இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டு முறையை கொண்டு வந்தார்கள். இதையெல்லாம் உளமாற புரிந்து கொண்டு நல்ல முறையில் புரிந்து செயல்படுங்கள் என்பதுதான் இதனுடையது. நன்றி, வணக்கம். திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம், ஜோதிட குரு சு. சம்பையா. வணக்கம்.